சிவதந்தை ஞான வைரத்துளிகள், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிஸ்தானியாக, சொர்க்கவாசியாக உருவாக்க வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்பவர்கள். உங்களுடைய கடமை ஏழைகளை செல்வந்தராக்குவதாகும். தந்தையின் கையோடு கை இணைவதால் நீங்கள் சொர்க்கவாசி ஆகிவிடுகிறீர்கள். பாபா சொல்கிறார், தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம அபிமானி ஆகி அமர்ந்திருங்கள். ஆத்ம அபிமானம் சுத்தமானது, தேக அபிமானம் அசுத்தமானது. நீங்கள் அறிவீர்கள், ஆத்ம அபிமானி ஆவதன் மூலம் புனிதமான தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தேக அபிமானி ஆவதால் அசுத்தமாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். சத்யுகத்தில் இந்த ஞானம் அல்லது அறிவுரை தருவதற்கான அவசியம் இருக்காது. அங்கே பக்தியும் இருக்காது. ஞானத்தினால் ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா ஸ்ரீமத் தருகிறார், நீங்கள் சிரேஷ்டமானவராக ஆவீர்கள். புது உலகம் டிராமாவின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். சுகதாமத்தில் ஒருபோதும் காலன் வருவதில்லை. அமரபுரி ஆகிவிடுகின்றது. நீங்கள் மரணத்தின் மீது வெற்றி கொள்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு ஆகிறீர்கள்? சர்வ சக்திவானாக ஒவ்வொருவரையும் சொர்க்கவாசியாக்க வேண்டும். அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். தந்தை சிவபாபா அனைவரின் மனதைக் கொள்ளை கொள்பவர் எல்லையற்ற தந்தையாகத்தான் இருப்பார். தத்துவங்கள் முதலான அனைத்திற்கும் நன்மை செய்கிறார். ஆத்ம அபிமானி ஆகி அமர்ந்திருங்கள். ஆத்மா, நீங்கள் அழிவற்றவர்கள். இப்போது பாபா வந்து ஞானத்தைக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வதன் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். நம்முடைய பாபா கல்யாண்காரி சிவன். நாம் ஆத்மாக்கள், அவருடைய குழந்தைகள். நீங்கள் இப்போது இரட்டை அகிம்சையாளர் ஆகிறீர்கள். யார் மீதாவது கை வைப்பது, துக்கம் கொடுப்பது, இதுவும் கூட ஹிம்சை ஆகிறது. மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. பாபா சொல்கிறார், நம்பர் 1 போகிற அளவிற்கு புருஷார்த்தம் செய்யுங்கள். ஆசிரியரின் வேலை எச்சரிக்கை செய்வது. பாஸ்விதானர் ஆக வேண்டும். இது எல்லையற்ற பாடசாலை. இது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ராஜயோகம். பிறகும் பழைய உலகத்தின் விநாசம் நடைபெற்றாக வேண்டும். நாம் பதீத பாவனராகிய இறைத்தந்தையின் மாணவர்கள். இதில் எல்லாமே வந்துவிட்டது. அவரே பதீத பாவனரும் ஆகிறார், குரு ஆசிரியரும் ஆகிறார், தந்தையும் ஆகிறார். அதுவும் நிராகாராக உள்ளார். இது நிராகாரி இறைத்தந்தையின் உலகப் பல்கலைக்கழகம். இப்போது பாபா சொல்கிறார், தேகம் இருந்தபோதும் இல்லறத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள். தீவிர நினைவு செய்பவர்களுக்குத்தான் உயர்ந்த பெயர் கிடைக்கும். விஜயமாலையின் மணியாக வருவார்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, பரமாத்ம நினைவில் மூழ்கி, சக்தியோடு, ஆனந்தமோடு எனது யதார்த்த ஸ்மிருதியில் நிலைத்திருக்கிறேன். ஆத்மா பரமபிதாவின் அன்பில் கரைந்திருக்கிறது. நான் ஆத்மா சுதந்திரமாக, முழுமையாக, தூய்மையுள்ளதாக, பாவமற்றதாக ஆகியுள்ளேன். பரிபூரண இயல்பான ஆத்மாவாக நான் தெய்வீக குணங்கள், திறன்கள், சக்திகள், ஆனந்தம் மற்றும் சந்தோஷம் அனைத்தையும் கொண்டுள்ளேன். நான் சிவதந்தை நினைவில் முழுமையாக உறுதியாக இருந்து, திவ்ய மனம், திவ்ய புத்தி மற்றும் சுபாவ சன்ஸ்காரங்கள் அனைத்தையும் திருத்தி, சக்திகள், பேரானந்தம், மகிழ்ச்சி ஆகியவற்றை வரம்பற்ற ஆனந்தத்தோடு அனுபவிக்கிறேன். நான் தேவதை வடிவில், ஒளிப்புள்ளி வடிவில் இருக்கிறேன். நான் பரமபிதா நினைவில் முழுமையாக உறுதியாக இருந்து, மனம், அறிவு மற்றும் சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் திருத்தி, சக்திகள், ஆனந்தம், சந்தோஷம் அனைத்தையும் நிலைநிறுத்துகிறேன். நான் தந்தையின் ஆசீர்வாதத்தில் உலகிற்கு ஒளி, அறிவு மற்றும் அன்பு பகிர்கிறேன். நான் ஞான மார்க்கத்தைக் கடைபிடித்து, பழைய சம்ஸ்காரங்களை அகற்றியவனாக, தெய்வீக இயல்பை உடையவனாக, உயர்ந்த சம்ஸ்காரங்களை ஆத்மாவில் நிலைநிறுத்தி வாழ்கிறேன். நான் ருத்ர ஞான யஜ்ஞம் மூலம் எனது பாவங்களை எரித்து, பழைய இயல்பை மாற்றி, தெய்வீக சக்திகளை நிலைநிறுத்தி, தேவதை வடிவில் புதிய சாதனைகள் செய்யும் அதிகாரத்தையும் அனுமதியையும் பெற்றுள்ளேன். நான் பரமாத்ம மடியில் மூழ்கியவனாக, சக்திகளை அனுபவித்து, நேரடியாக சந்தித்து, பரமபிதாவின் அன்பில் கரைந்து,
ஆத்மாவை மேலும் உயர்த்துகிறேன். நான் தூய ஆத்மாவாக, அனைத்து வஞ்சனைகள் மற்றும் அகம்பாவங்கள் அகற்றப்பட்டவனாக, பூரண தெய்வீக ஆத்மா ஆகி பரிபூரண ஆத்மா நிலையை அடைந்துள்ளேன். அன்பின் வெளிப்பாட்டில் சக்திகள், ஆனந்தம், சந்தோஷம் அனைத்தையும் நிலைநிறுத்துகிறது. நான் பரமாத்ம நினைவில் மூழ்கி ஃபரிஸ்தா மற்றும் ஒளிப்புள்ளி வடிவில் ஆத்மாவை உயர்த்தி சக்திகள், ஆனந்தம், சந்தோஷம் அனைத்தையும் பரப்புகிறேன். பரமபிதா அன்பின் வழிகாட்டலில் அனுபவிக்கிறேன். நான் பரமாத்ம மடியில் அமர்ந்து சக்திகள், பேரானந்தம், மகிழ்ச்சி அனுபவித்து உலகிற்கு தெய்வீக உயர்வை வழங்குகிறேன். பரம்பிதா ஆசீர்வாதத்தில் அனைத்து சகோதரர்களுக்கும் ஆன்மீக சக்தி மற்றும் அன்பை பகிர்கிறேன். உலகிற்கும் சகோதரர்களுக்கும் அமைதி மற்றும் ஆழ்ந்த மௌனம் வழங்குகிறேன். சகோதரர்களுக்கும் ஆத்மீக உயர்வை வழங்குகிறேன். நான் பரமபிதா ஆசீர்வாதத்தில் ஃப்ரிஸ்தா, பிரகாசமான ஒளிப்புள்ளி ஸ்வரூபம், அமைதி மற்றும் ஆழ்ந்த மௌனம் நிலைநிறுத்துகிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.